தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Glory be to God. யூதருடைய 7 விதமான பண்டிகைகளும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் குறித்து இன்றைக்கு கொஞ்சம் உங்கள் மத்தியிலே சொல்லி உங்களை ஆண்டவருடைய கடைசி நாட்களுக்கு உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். We are going to see about the 7 festivals of the Jude people and the details about that. எல்லா யூதருடைய பண்டிகைகளும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமுடையது. All the festivals of Jews have a spiritual belief before. அவைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய காரியங்களுக்குள்ள கர்த்தருடைய வருகைக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. That's all been covered or hidden between the coming of Jesus. யூதர்களுக்கு अनेक பண்டிகைகள் உண்டு. There are many festivals for Jews. ஆனால் அதில் மிகவும் முக்கியமான பரலோகத்தை சார்ந்த வருகையை சார்ந்த பண்டிகைகள் 7 பண்டிகைகள் இருக்கிறது. But we have 7 festivals which is related to the coming. இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு யூதருடைய 7 விதமான பண்டிகைகளும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களும். Today's title is the 7 festivals of Jews and the spiritual core of that. நான் தொடர்ந்து अनेक கன்வென்ஷன்களிலே பைபிள் ஸ்டடியிலே நான் இதை பேசி இருக்கிறேன். I have spoken these sermon before in convention meetings. ஆனால் நம்முடைய சபைக்கு இதை நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே அறிவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் என் உள்ளத்திலே ஆழமான ஒரு தூண்டுதலை எனக்குள்ள கொடுத்தார். But Holy Spirit invoked me to speak today about that. ஆகவே எல்லாருமே உங்களுடைய இருதயத்தை ஆயத்தமாக வைத்து நான் சொல்ல போற காரியங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Maybe you should be prepared and it will be wonders for you when you are hearing this. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே இந்த 7 விதமான பண்டிகைகளும் உண்டு. In Leviticus 23 chapter these 7 festivals has been written. எபிரேய பாஷையிலே பண்டிகைகள் என்று சொல்வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Hebrew the festival means in Hebrew language for those 7 festivals ஆகாய் என்று ஒரு பெயர் வருகிறது அல்லவா? There is a word called Agai. அந்த ஆகாய் என்பதற்கு எபிரேய மொழியில ஹக் என்று சொல்லுவார்கள். For in Hebrew translation it is meant of Ag. ஹக் என்றால் பண்டிகை என்று அர்த்தம். The meaning of Ag it's festival. அந்த ஆகாய் என்ற புத்தகத்துக்கு பெயர் கொடுக்க வேண்டுமானால் அது பண்டிகையை குறிக்கிறது. If you want to give this this Agai has been denoted for festival. அதனாலதான் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. That's what it is written. The after gloriness will be bigger than the before one. இந்த 7 விதமான பண்டிகையில பின்பதாக अनेक ஆவிக்குரிய அர்த்தங்களும் ரகசியங்களும் வருகையும் மறைந்திருக்கிறது. Behind all these 7 festivals there is a spiritual understandings and something hidden for the coming also. அவை ஒவ்வொன்றாக வரிசையாக சொல்ல போகிறோம். We are going to see by order. அவை ஒவ்வொன்றாக அதிகமாக எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது, ஆனால் சிலவற்றை விவரித்து நான் முடிக்க போகிறேன். We don't have time to see all, but I am going to list some of them. 23ஆம் அதிகாரம் லேவியராகமத்தின் புத்தகம். Leviticus chapter 23. அதுல ஒவ்வொரு பண்டிகையை வசனத்தை காண்பிக்கிறேன், நீங்கள் அதை குறித்துக் கொள்ளுங்கள். I am showing the verses, you just mark for it. 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். We will read the 5th verse. முதலாம் மாதம் 17ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் In the 14th day of the first month and even is the Lord Passover. 6வது வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். And on the 15th day of the same month is a feast of unleavened bread unto the Lord. 7 days he must eat unleavened bread. 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். Speak unto the children of Israel and say unto them, when ye became into the land which I give unto you, and shall reap the harvest, therefore then ye shall bring a sheaf first fruits of your harvest unto the prices. 15 16வது வசனத்தை வாசிக்கலாம். 15 and 16th verse. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம்
ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். And he shall count unto you from the morrow after the Sabbath day, from the day that ye borrow the sheep of the wave offering. 7 Sabbaths shall be complete. Even unto the morrow after the 7th Sabbath shall ye number 50 days, and ye shall offer a new meat offering unto the Lord. 24வது வசனத்தை வாசிக்கலாம். 24th verse. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. Speak unto the children of Israel, saying, in the 7th month, in this first day of a month, shall ye Sabbath a memorial blowing of trumpets and holy convocation. 26, 27, 28. 26, 27 and 28. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் பாவ நிவாரண நாளாய் இருக்கிறபடியால் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். And the Lord spake unto Moses, saying, also on the 10th day of the 7th month there shall be a day of atonement. It shall be an holy convocation unto you, and ye shall afflict your souls, and offer an offering made by fire unto the Lord. And ye shall do not work in the same day, for it is a day of atonement, to make an atonement for you before the Lord of your God. ஏழாவதாக கடைசியாக 33, 34வது வசனம். 33 and 34. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. And the Lord spake unto Moses, saying, speak unto the children of Israel, saying, the 15th day of the 7th month shall be the feast of tabernacles, for 7 days unto the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. 7 விதமான யூதருடைய பண்டிகைகளும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களும். The 7th festival of Jews and its spiritual meanings. முதலாவது நாம் வாசித்தது போல கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. First one, the festival is named as Passover. இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. Next one is called as unleavened bread festival. மூன்றாவது முதற் பலன் பண்டிகை. The third one, the first fruit festival. முதற் பலன் பண்டிகை. The first fruit festival. நான்காவது The fourth one, அறுவடை பண்டிகை. the fourth one is the harvest festival. ஐந்தாவது எக்கால பண்டிகை. Fifth one, the trumpet festival. ஆறாவது ஒப்புர வாக்குதலின் பண்டிகை. The sixth one is the convocating festival. ஏழாவது கூடார பண்டிகை. Seventh one, the tabernacle festival. தயவுசெய்து நான் சொல்வதை நீங்கள் கவனித்தால் நீங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகி விடுவீர்கள். If you just listen what I am going to say, you will be ready for the coming. பண்டிகைகள் கொண்டாடப்படுவதற்காக அல்ல. The festival are not to celebrate it. அந்த பண்டிகைகள் எதை வலியுறுத்துகிறது, என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to know for what the festival is given for. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. இந்த 7 பண்டிகைகளும் நாம் வாசித்த 7 பகுதியிலேயும் உண்டு. These 7 festivals, whatever we wrote, so that is there also. முதலாவதாக பஸ்கா பண்டிகை. First one is called as Passover. இந்த முதல் 3 பண்டிகையும் மிக மிக முக்கியமான பண்டிகை. These first 3 are most important thing. பஸ்கா பண்டிகையும், The Passover festival, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும், unleavened bread festival, முதற் பலன் பண்டிகையும் and the first fruit festival. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது. These three things are being engaged with Jesus. இந்த முதல் 3 பண்டிகைகளும் தொடர்ச்சியாக வரக்கூடியது. These 3 festivals come sequentially. இனி காலம் நமக்கு இல்லவே இல்லை. Why I am telling you this much calm, because we don't have time. நாம் மிகுந்த இந்த கடைசி எட்ஜில் நாம் கடைசி நிமிடங்களில் நின்று கொண்டிருக்கிறோம். We have been standing near the edge and the last moment. இயேசு சீக்கிரம் வர போகிறார். Jesus is going to come soon. நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பயமோ ஒரு நடுக்கம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I am just thinking when you hear this scripture you will get this trembleness. இந்த பஸ்கா பண்டிகையும் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இந்த முதற் பலன் பண்டிகையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவேறுகிறது. These 3 Passover festival, unleavened bread festival and first fruit festival
has been done or completed within Jesus. இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி வெளியே வரும்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி அடித்தார்கள் அல்லவா, அதையே அவர்களுக்கு பஸ்கா பண்டிகையாக கற்றுக் கொடுத்தார். When the people coming out of Egypt, they have been taking a lamb and celebrating. That is called as Passover. இந்த பண்டிகையின் பின்பதாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் விடுதலையாக்கப்பட்டதின் நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்ட பண்டிகை. This festival is been given, they are been delivered, so to celebrate that it shall be given. அவர்களுடைய மீட்பின் நாளுக்காக கொடுக்கப்பட்ட பண்டிகை. This is given for the recovery day. அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களில் அவர்கள் பூசின பிறகு சங்கார தூதன் அவருடைய வீடுகளில் பிரவேசிக்கவில்லை. When the people are been coming from Egypt, they took a lamb, they are been cutting off and take shedding of the blood on the frames, door frames. அதன் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்தும் பார்வோனுடைய பிடியிலிருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள், விடுதலையாகி அவர்கள் கானானுக்கு பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். Through that they are been delivered from Pharaoh and going towards Canaan. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. Whom this Passover is denoting? It is denoting Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அவர் மரித்தபடியால்தான் இன்றைக்கும் நமக்கு விடுதலையை அதன் மூலமாக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். God gave us a deliverance to Passover of Jesus Christ in the Calvary. பழைய ஏற்பாட்டில் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் நிமித்தமாகத்தான் எகிப்தில் இருந்து அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்தார்கள். In the Old Testament, to the Passover only they came from the delivered place. நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதனால தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எகிப்தாகிய உலகத்திலிருந்து நமக்கு விடுதலை கட்ட ஆண்டவர் வைத்திருக்கிறார். Jesus Christ is a Passover, so he gave us deliverance through him only. நீங்கள் வாசித்து பாருங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Let's read 1 Corinthians chapter 5. 7வது வசனத்தை பாருங்கள். Let's read the 5th verse. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. Purge out therefore the old leaven, that ye may be a new lump as we are unleavened. For even Christ our Passover is sacrificed for us. நன்றாக கவனிங்கள். You have to listen. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. Christ our Passover is sacrificed for us. யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தில் நிறைவேறுகிறது. The Passover of Jews has been engaged or completed in the Jesus Christ. அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். When they celebrating Passover in the Old Testament, they taking lamb and celebrating. நாமும் யூதர்களைப் போல இந்த பண்டிகையை நாமும் இன்றைக்கு நமக்கு தெரியாமல் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். Even though without knowing itself we are celebrating that festival. அந்த பஸ்கா பண்டிகை யாருக்கு அது நிறைவேறுகிறது? That Passover through whom it has been completed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தானாகிய பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். Jesus Christ has been died in the cross for you and me to deliver from Satan. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எகிப்திலிருந்து விடுவித்தது போல likewise the lamb is delivering the people from Egypt. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. Jesus Christ the Passover blood is also delivering from all disease nowadays. எப்பொழுதெல்லாம் நீங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்களோ அன்றைக்கு பஸ்கா பண்டிகை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். Whenever you are being delivered from the disease and sin, you are being celebrating the Passover. நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். Our Passover is already has been died for us. பழைய ஏற்பாட்டு காலத்துடைய பஸ்கா ஆட்டுக்குட்டி சரியாய் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அடிக்கப்பட வேண்டும். The Old Testament Passover should be died with 3 p.m. அதே போல புதிய ஏற்பாட்டின் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியாய் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். Likewise the New Testament Jesus Christ has been crucified in cross for 3 p.m. on Friday. நம்மை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இந்த உலகத்தின் அந்தகார பிசாசுடைய பிடியிலிருந்து விடுவிக்க அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். He has shed his blood to deliver from all the sin and disease. நம்முடைய பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். Our Passover is already sacrificed for us. அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினது போல நம்மை இந்த உலகத்திலிருந்து விடுவிப்பதற்காக. Likewise he has been delivered from Egypt. We
we should also be delivered from this earth. இதுதான் பஸ்கா பண்டிகையினுடைய ஆவிக்குரிய அர்த்தம். This is the spiritual meaning of Passover. மேலோட்டமாக நான் சொல்லி நான் மிக முக்கியமான காரியத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். Just giving the overview of the festival and taking you. இரண்டாவது பண்டிகை என்ன? The second festival, what it is? புளிப்பில்லா அப்ப பண்டிகை. The unleavened bread festival. இது எதை காண்பிக்கிறது? What this denoting? இதுவும் கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவின் பின்னணியில் இது நிறைவேறுகிறது. This is also been executed behind Christ. புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது எதை காண்பிக்கிறது? What this unleavened bread festival is showing? பஸ்கா பண்டிகை என்பது கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறிக்கிறது. The Passover is denoting the Christ on Calvary. புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது கிறிஸ்துவினுடைய பாவமில்லாத சரீரம், புளிப்பில்லாத, பாவமில்லாத, சாபமில்லாத, குற்றமற்ற அந்த சரீரம் கல்லறையில அடக்கம் பண்ணப்படுவதை காண்பிக்கிறது. This unleavened bread is denoting the sinless and any sinless body of Jesus Christ. புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாவமில்லாத சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதை காண்பிக்கிறது. This is showing the buried Jesus Christ without sin. That is been denoted to unleavened bread. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்திலே புளிப்பு இல்லை என்பது என்ன? பாவம் இல்லாத சரீரம். What is unleavened bread in Jesus Christ without sin? That is being denoted. யூதாஸ் என்ன சொல்கிறான்? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. What Judas saying, without spotless I am just giving him. 27ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் யூதாஸ் சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். Matthew 27 chapter, Judas is saying this. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். I have been showing them the blood, spotless and blameless blood. பிலாத்து என்ன சொல்கிறான்? What Pilate is saying? இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொல்கிறார். He was not doing any crime. அவருடைய இரத்தத்திலே பாவம் இல்லை. He is not having sin in his blood. அவருடைய சரீரத்திலே பாவம் இல்லை. In his body he doesn't have sin. அதுதான் புளிப்பில்லாத அப்பத்துக்கு அடையாளம். That is been a proof or sign for unleavened bread. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூதர்களுக்கு கொடுத்த இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீங்கள் கொண்டாட வேண்டும். God gave the unleavened bread as a second festival for Jews. அந்த புளிப்பு என்பது எதை குறிக்கிறது? The unleavened bread, what it is denoting? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். You come to 1 Corinthians 5th chapter. 8வது வசனத்தை பாருங்கள். If you read the 8th verse. 1 கொரிந்தியர் 5:8. 1 Corinthians 5 and 8. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம். Therefore let us keep a feast, not with old leaven, neither with leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. கவனிங்க, பண்டிகை எப்படி ஆசரிக்கணுமா? How we should celebrate the festival. பண்டிகை எப்படி ஆசரிக்கணுமா? How we should celebrate the festival. புளிப்பில்லாத அப்பத்தோடு. We should take without the unleavened bread. அந்த புளிப்பில்லாதது என்பது எதை காண்பிக்கிறது? What that unleavened bread is showing? துப்புரவு உண்மை. Truth and truth one. தூய்மை, which is sincerity and truth. தூய்மை அப்புறம் உண்மை. Sincerity and truth. இந்த ரெண்டுமே பாருங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை காண்பிக்கிறது. These two are showing the unleavened bread. புளிப்பு என்பது எதை காட்டுகிறது? What is unleavened? துர்க்குணம், பொல்லாப்பு, which is wickedness and also the sin. கிறிஸ்துவின் சரீரத்திலே பிறப்பின் முதற்கொண்டு மரணம் வரைக்கும் பொல்லாப்பும் இல்லை, துர்க்குணமும் இல்லை. From the Christ, from his birth to death, he doesn't have wickedness or sin in his body. அவருடைய சரீரம் மரித்த பிறகு அந்த சரீரம் எந்த விதமான துர்க்குணமும் பொல்லாப்பும் இல்லாமல் துப்புரவோடு உண்மையோடு பரிசுத்தத்தோடும் அடக்கம் பண்ணப்பட்டது. His body was not having malice and wickedness. He was been buried with truth and sincerity. இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிறது. It is written that you have to eat this bread because it is equal to the body of Christ. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் என்று ஆண்டவர் சொல்கிறார். The bread of life which is descended down from heaven. என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Whoever is eating me, even he die, he will live. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரு புளிப்பில்லாத அப்பம். Jesus Christ's body is unleavened bread. அவரை யாரெல்லாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை அனுபவிக்கிறாரோ அவர்களும் புளிப்பில்லாத பாவம் இல்லாத வாழ்வார்கள். Who is accepting him as a savior, they will also live a life without sin. என்றைக்கு நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை நாம் நமக்கு தெரியாமல் கொண்டாடுகிறோம். Whenever we are accepting
accepting Jesus Christ as Savior, we are celebrating that unleavened bread without knowing. நாம் பரிசுத்த பந்தியில இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்போது அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடுகிறோம். When we are eating and taking the blood and flesh of Christ without knowing itself, we are celebrating that festival. இதுதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. This is called as the festival of unleavened bread. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கிறிஸ்துவின் மரணம், The Christ death, இது பஸ்கா பண்டிகை குறிக்கிறது. this is denoted to Passover. கிறிஸ்துவின் அடக்கம், The burial of Jesus, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை குறிக்கிறது. this has been denoted with the unleavened bread festival. மூன்றாவது ஒரு பண்டிகை, There is a third festival. அது முதற்கனி பண்டிகை அல்லது முதற் பலன் பண்டிகை. That is the first fruit festival. இது எதை காண்பிக்கிறது? This festival which has been denoting மரித்த கிறிஸ்துவின் சரீரம், the died body of Christ, அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், the burial body of Christ, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரம். the resurrected body of Christ. இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்கு பெயர்தான் முதற் பலன் பண்டிகை. This first fruit festival has been denoted to the resurrected body of Christ. நன்றாக கவனி, இது எல்லாமே நமக்குள்ள நிறைவேறுகிறது. These have been already executed in us. இது எல்லாமே நம்மை அறியாமல் நமக்குள்ள சத்திய வசனத்தின்படி இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நிறைவேறிவிட்டது. Even without knowing through us, it is been executed. கிறிஸ்துவின் மரணம் பஸ்கா பண்டிகை. The Passover, the Christ death. கிறிஸ்துவின் அடக்கம் அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. The unleavened bread is the burial of Jesus Christ. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அது முதற் பலன் பண்டிகை. The resurrection of Christ is the first fruit of festival. இந்த உலகத்திலேயே முதல் உயிர்த்தெழுந்த ஒரு நபர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. In this world itself, the one who resurrected is only Jesus Christ. அவர் மரித்தோரிலே முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். He was been resurrecting by the dead first. அந்த யூதர்களுடைய பண்டிகையில இந்த முதற் பலன் பண்டிகையில அவங்க விளை நிலத்தில விளைச்சலையில முதல் பழுத்த முதல் விளைந்ததை அறுவடை செய்து அதை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். What is this first fruit festival? In the harvest, they will take the first fruit and give it to God. அவர்கள் என்ன விதைத்தாலும், அவர்கள் என்ன தோட்டத்தை நாட்டினாலும் அதில் முதல் அறுவடையை, முதல் கனியை அவர்கள் கர்த்தரை சமத்துக்கு கொண்டு வர வேண்டும். Whatever seed they sow, whatever they irrigate and take the first, they should give the first fruit to for festival. அதுதான் முதற் பலன் பண்டிகை. That is called as the first fruit of festival. இந்த முதற் பலன் பண்டிகையை உயிர்த்தெழுதலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு ஆவியானவர் ஒப்பிட்டிருக்கிறார். Holy Spirit is comparing this festival to the resurrection of Christ. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவில மாத்திரமல்ல, நமக்குள்ளேயும் நிறைவேறி இருக்கிறது. நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். I am going to show these are not only through Christ, even through us it has been executed. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தையும் 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let's all read 1 Corinthians chapter 15 verse 20 and 23. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். அந்த முதற் பலன் ஆனார் என்பது முதற் பலனை காண்பிக்கிறது. The first fruit is showing the first fruit. 23வது வசனத்தை பாருங்கள். If you read the 23rd verse. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. You have to underline that word. முதற் பலனானவர் கிறிஸ்து. Christ is the first fruit. இந்த உலகத்திலேயே முதல் ஆமென் உயிர்த்தெழுந்த ஒருவர் உண்டாரானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. In the world itself, the one who resurrected is Jesus Christ only. அவருடைய வருகையில இனிவரும் காலத்துல அவருடைய வருகையில அநேகர் அவருக்காக உயிர்த்தெழுதல் அடைவார்கள். In his coming, many people also will resurrect for him. இந்த மூன்று பண்டிகையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறி இருக்கிறது. இந்த மூன்று பண்டிகையும் நமக்குள் நிறைவேறி விட்டது. These three festivals are already executed through Jesus Christ, and even this also completed through us also. நமக்குள்ள இந்த மூன்று பண்டிகையும் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. Even today also these three festivals are executed daily. நான் மறுபடியும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். I am again going to detail you. பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவின் மரணம். The death of Christ is Passover. புளிப்புள்ள அப்ப பண்டிகை கிறிஸ்துவின் அடக்கம். The unleavened bread is the burial of Jesus Christ. ஆமென். மூன்றாவது முதற் பலன் பண்டிகை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். The festival of first fruit is compared to the resurrection of Jesus Christ. இது மூன்றுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அவருடைய இரத்தத்தினாலே பாவநீர கழுவப்பட்டு முழுகி ஞானஸ்நானத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்குள் இந்த மூன்று பண்டிகையும் நிறைவேறுகிறது. Even the people
people who are accepting Jesus Christ and taking baptism, these three festivals are executed within them. ஞானஸ்நானம் என்பது என்ன? What is baptism? கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படுகிறோம். Which has been engaged to the death of Christ. ஹலோ, ஞானஸ்நானம் என்பது என்ன? What is meant baptism? கிறிஸ்துவின் மரணத்தோடு இணைக்கப்படுவது. We are being connecting or engaged. ஞானஸ்நானம் என்பது என்ன? What is meant baptism? கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது போல நாமும் அடக்கம் பண்ணுவதில் இணைக்கப்படுகிறோம். Even though we are also connected, likewise Jesus Christ's body is buried. ஞானஸ்நானம் என்பது என்ன? What is meant baptism? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நாம் இணைக்கப்படுகிறோம். Likewise we are also connected with the resurrection of Jesus Christ. ஒரு மனம் திரும்பின ஒரு விசுவாசி இந்த மூன்று பண்டிகையும் அவனுக்குள்ள நிறைவேறுகிறது. One repentant believer, these three festivals are also executed. எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து பாருங்கள். Let's all open our Bible and ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். let's all take Romans chapter 6. ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். Romans chapter 6 and 5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாரி, நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்க, மூன்று காரியத்தை ஒப்பிடுகிறது பாருங்கள். You have to see three things are compared here. நாமும் பாருங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, likewise we have to walk by the new life. அந்த ஞானஸ்நானம் முதலாவது நம்மை கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. First, that baptism taking through to the Christ death. அடுத்தது அந்த ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்துவின் அடக்கத்திற்கு கொண்டு போகிறது. Second thing, that baptism taking to the burial of Jesus. 5வது வசனத்தை பாருங்கள். If you see the 5th verse, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். or if we have been planted together in the likeness of his death, we shall also be in like of resurrection. கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின அந்த மூன்று பண்டிகைகளும் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இந்த மூன்று பண்டிகை நிறைவேறுகிறது. All those three festivals which has been executed within Jesus Christ, the people who are believer who are being taken baptism, it is also executed. கிறிஸ்துவின் மரணம் பஸ்கா பண்டிகையானால், the death of Christ is Passover. அந்த மரணத்தோடு இணைக்கப்படுகிற ஞானஸ்நானம் நமக்கு பஸ்கா பண்டிகை. Then the baptism which is connected to us is also a Passover. கிறிஸ்துவின் அடக்கம், அவருடைய சரீரம் அடக்கம் புளிப்புள்ள அப்ப பண்டிகையானால், his death burial has been the unleavened festival. அந்த ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிற நமக்கு நாம் அந்த புளிப்புள்ள அப்ப பண்டிகையை கொண்டாடுகிறோம். In the baptism we are being also synced with that unleavened bread festival. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் அந்த சரீரம் அடைந்தது அந்த முதல் பலன் பண்டிகையானால், if that the first full festival is true, நாமும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதல் அடைந்து அந்த முதல் பலன் பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். even though in the baptism we are also resurrected like the first fruit. இந்த மூன்று பண்டிகையும் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறிவிட்டது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. These three festivals are already executed through Christ, and the people who accepted Jesus as Savior, it is also executed through them. இந்த கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின இந்த மூன்று பண்டிகையும் கடைசி காலத்தை குறிக்கிறது. These three things are been denoting the last days. எல்லாரும் ஒன்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம், let's all take Acts chapter 1. 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாருங்கள். let's all take Acts chapter 1:20. 1 பேதுரு 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். who verily were foreordained before the foundation of the world, but was manifest in this least time for us. நன்றாக கவனிங்கள். You have to listen. நான் சொல்லுகிறத கொஞ்சம் கவனம் திரும்பினா கூட அடுத்து சொல்ல போறது உங்களால புரிஞ்சிக்க முடியாது. If you just distracted, you don't understand the other points. உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். In this last day Jesus Christ has been manifested. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு பாலகனாய் மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார் அல்லவா? Before 2000 years Jesus was born in the Mary. இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமியிலே பாலகனாக இரட்சகராக ஆட்டுக்குட்டியாக அவதரித்தாரோ, when Jesus Christ has been died as born as an infant, அன்றைக்கே இந்த உலகத்திற்கு கடைசி காலம் துவங்கி விட்டது. that day itself the last day for the world has been appointed. இந்த கடைசி காலத்துல இந்த மூன்று காரியத்தை அவருடைய சரீரத்தின் மூலமா நிறைவேற்றி விட்டார். In the last days through this body he already executed these three festivals. இந்த மூன்று பண்டிகையும் கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறிவிட்டது. These three
festival is already executed through Christ. அடுத்தது 4 பண்டிகைகளும் கிறிஸ்து தன்னுடைய 3 பண்டிகையும் தன்னுடைய சரீரத்தின் மூலமா நிறைவேற்றி விட்டு முடித்து விட்டார். This all the other 4 festivals also executed by Jesus. அன்றைக்கு கடைசி காலம் துவங்கி விட்டது. You have to mark that day itself it is started. இப்பொழுது 4வது பண்டிகைக்கு போக போகிறோம். Now we are going for the 4th festival. மனம் திரும்பி முழுகி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் இந்த 3 பண்டிகையை நமக்கு தெரியாமல் நாம் செலிப்ரேட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறோம். People who are baptized we doesn't know and we are indirectly celebrating these 3 festivals. இப்போ அவருடைய 4வது பண்டிகை என்ன? What is the 4th festival? 4வது பண்டிகை என்ன? What is the 4th festival? சத்தமா சொல்லுங்க. Let's all tell. எல்லா சண்டே கிளாஸ் பிள்ளைகளும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். All the Sunday class students should know this. நம்ம சபையில ஒரு சின்ன குட்டி குழந்தை கூட கைவிடப்படக்கூடாது. Even the small kids should not be leavened. ஆமென். Amen. மோசே இப்படியா பார்வோனிடத்தில் சொன்னார், ஒரு எருதுகளுடைய குழந்தை கூட நான் எகிப்தில் விட மாட்டேன். Moses was saying, I will not leave even the ants in the Egypt. நாங்க எல்லாரும் பாலந்தேன் ஓடுகிற கானானுக்குள்ள We பிரவேசிக்கிறோம். are going towards the many honey and milk flowing country. கர்ப்பத்தில் இருக்கிறதான சிசுவா இருக்கட்டும், அந்த பிள்ளையோடு நம்ம பரலோகம் போகணும். Even though the infant in the womb we are going for with heaven. ஒரு ஆள் கூட நாம விட்டுட்டு நாம பரலோகம் போக கூடாது. We should not leave anyone here and go to heaven. ஆமென். Amen. கிறிஸ்து என்றைக்கு பூமியிலே அவர் வந்தாரோ, வந்து இந்த 3 காரியத்தை நிறைவேற்றி விட்டாரோ, When Jesus Christ came to this world and executed these 3 festivals, அன்றைக்கு இந்த உலகத்துக்கு கடைசி காலம் துவங்கி விட்டது. that day itself for this world last day started. கிறிஸ்து பரலோகம் போயிட்டாரு. Jesus ascended down for heaven. ஆனா எந்த காலத்து துவங்கிட்டு போயிட்டாரு? But what he have started? எந்த காலத்து துவங்கிட்டு போயிட்டாரு? What he have started? கடைசி காலம் துவங்கிருச்சு. He have started the last days. ஆனா இப்ப நாம இருக்கிறது எந்த காலம் தெரியுமா? But what we are living, what these days? கடைசி காலம் கிடையாது. This is not the last day. கடைசி நாட்கள். This is the last days. கவனிங்க, நான் சொல்றது வந்து கடைசி நாட்கள்ல நாம இருக்கிறோம். We are being the last days. நான் இந்த 4வது பண்டிகை உங்களுக்கு சொல்ல போறேன். I'm going to tell you the 4th festival. இந்த 4வது பண்டிகையின் காலத்துல தான் நாம எல்லாரும் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are been living in the 4th festival only. 4வது பண்டிகையோடு கூட உலகம் முடிய போகிறது. With this 4th festival the world going to be destroyed. இதுக்கு அப்புறம் இந்த 4வது பண்டிகைக்கு அப்புறம் உலகம் 7 ஆண்டுகள் மாத்திரமே இருக்க போகிறது. After this 4th festival the world will be only for 7 இந்த years. 4வது பண்டிகைக்கு பேர் அறுவடை பண்டிகை. The 4th festival is known as harvest இந்த festival. அறுவடை பண்டிகை 7 சனிக்கிழமைக்கு 7 சபாத் என்று சொல்வார்கள். 7 ஓய்வு நாளுக்கு பிறகு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த அறுவடை பண்டிகை துவங்குவார்கள். After 7 Sabbath, this is the 7 days called as harvest festival. நல்லா கவனிக்க வேண்டும். You have to listen. இந்த அறுவடை பண்டிகையை எப்பொழுது துவங்குவார் என்று When சொன்னால், they will start this harvest festival, முதற் பலன் பண்டிகை கொண்டாடி 7 வாரங்கள் கழித்து, after the first fruit festival celebrated, after 7 weeks it has been celebrated. முதற் பலன் யாரு? Who is our first fruit? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus Christ the Lord. ஆமென். Amen. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பண்டிகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. After the resurrection of Jesus Christ, this festival started. எத்தனை நாளுக்கு பிறகு இந்த பண்டிகை ஸ்டார்ட் ஆகும்? After how many days this will be started? கவனிங்க 7 சாட்டர்டேக்கு அடுத்த சண்டே. After the 7 Saturdays, the next Sunday, 7 into 7 is equal to 49. if you take 7 into 7 it is 49. 49 plus 1 அடுத்த ஞாயிறு 1. அப்ப 50 நாள் ஆகுது இல்லையா? The 49th day and the next day is Sunday. 7 சாட்டர்டேக்கு பிறகு வருகிற சண்டே சேர்த்து 50 நாள் வருதா இல்லீங்களா? After 7 Saturdays, the 50th day is 50. இந்த 50வது நாளுக்கு பேர் தான் பெந்தெகோஸ்தே நாள். This 50th day is called as Pentecostal. இயேசு கிறிஸ்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் உருவாக்கப்பட்ட பண்டிகை தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. After the resurrection of Jesus Christ, the 50th day, the harvest festival. பழைய ஏற்பாட்டில் அறுவடை பண்டிகை 50வது நாள், அதாவது முதற் பலன் பண்டிகை முடிந்து 50வது நாள்ல அறுவடை பண்டிகை ஸ்டார்டிங் ஆகும். In the Old Testament, after the first fruit festival, 50th day, the harvest festival will start. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். After resurrection, Jesus Christ was there 40 days in this earth. இருந்தாரா இல்லையா? Whether he was there, 40 நாள் தரிசனம் கொடுத்தாரா இல்லையா? he had been manifesting himself for 40 days. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது. Acts 1-2 and says this. அவர் 40 நாள் அளவும் பாடுபட்டு அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. It was been written as he been afflicted through 40 days and went down forever. அவர் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். He was been manifesting himself for 40 days through the apostles. அந்த முதற் பலன் பண்டிகையாகிய உயிர்த்தெழுந்த உடனே After the first fruit festival, the resurrection. அன்றையிலிருந்து அடுத்த சாட்டர்டே எண்ணி அடுத்த 7 சாட்டர்டேக்கு
வருகிற ஞாயிற்றுக்கிழமை எண்ணினால் 50வது நாள். After counting the 7 Saturdays, the 50th Sunday is called as that day. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அவர் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார். After resurrection, God is manifesting himself for 40 days. 40 நாள் பரலோகம் போயிட்டாரு. He went down for 40 days in the heaven. அந்த 40வது நாள் மாலையில ஒலிவ மலையில நேராக மேல் வீட்டு அறைக்கு ஏறுறாங்க. People are going from Olive Mount to that upper room. 120 பேர் மேல் வீட்டு அறையில எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்க? 120 people are been praying in the upper room. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாத 50 நாள் வரும்? How many days you pray that will come on you? 10 நாள். They have been praying for 10 days. இயேசு ஒரு 40 நாள் முதற் பலனாகி அவர் உயிர்த்தெழுந்த 40 நாள் அவர் இருக்கிறார். God was been there for 40th day of the first fruit festival. அறுவடை பண்டிகை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் போறாரு. He was been starting the harvest festival and going. 40 நாள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அடுத்த 10 நாள் 120 பேர் மேல் வீட்டு அறையில ஜெபம் பண்றாங்க. After the 40th day, the people 120 people is praying for 10 days in the upper room. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, In Acts chapter 2, the first verse it says, when the day of Pentecost will come. 7 சனிக்கிழமைக்கு பிறகு வருகிற சண்டே தான் அந்த பெந்தெகோஸ்தே நாள். After 7 Saturdays, the Sunday which comes is called as Pentecost. அந்த 50வது நாள் அறுவடையின் நாள். That 50th day is called as harvest day. முதற் பலன் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். The first fruit is the resurrection of Jesus Christ. அறுவடை பண்டிகை என்பது What is called as harvest festival? ஆவியானவர் ஊற்றப்படுவது. When the Holy Spirit is being poured out. ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ, When the Holy Spirit is poured. முதல் அறுவடையில பேதுருடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் அறுவடை செய்யப்பட்டார்கள். First harvest of Peter, 3000 people are being repented. இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர் அறுவடை செய்யப்பட்டார்கள். Second fest in the second sermon, 5000 people are being repenting. கிட்டத்தட்ட 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 20000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை சபை அறுவடை செய்து விட்டது. Acts chapter 6 itself, maybe 50,000 people are being harvested. எபேசு பட்டணத்திலே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். In the Ephesian city, maybe 2 lakh people are being living. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு 1 லட்சம் பேர் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Hearing the sermon of Paul, there have been 1 lakh people are being converted. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அறுவடை செய்யப்பட்டார்கள். The Holy Spirit has been poured, many people are being harvested. எந்த மனிதன் மேல எந்த மனுஷன் மேல ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ அன்றைக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அறுவடையின் காலம் துவங்குகிறது. When the Holy Spirit has been poured, from that day only the harvest festival is started. ஒரு மனிதன் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால், When the Holy Spirit is poured on a human, அவன் சும்மா ஒரு மூலையில உட்கார மாட்டான். he will not sit simply in a corner. அவன் நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவராக இயேசு சுற்றித் திரிந்தது போல அவனுடைய கால்களும் ஆத்துமாக்களுக்காக சுற்றித் திரியும். He will be walking throughout doing goodness and to remove the burdens of the people. இந்த அறுவடை பண்டிகை உங்களுக்குள் இருக்கிறதா? Whether you have this harvest festival in your life. இந்த அறுவடை பண்டிகைக்கு அடையாளமாக ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறாரா? The Holy Spirit is poured on you on the sign of harvest festival. என் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டார்னு சொல்றது மாத்திர கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். The people who tell that harvest festival has been poured on me, clap your hands and glorify God. Hallelujah. 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 நான் முன்பே சொன்னேன், I already told you, இந்த 3 பண்டிகைகளும் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின. these 3 festivals are already executed through Christ. இது என்ன காலம்? What period it is? கடைசி காலம். This is the last period. இப்ப 4வது பண்டிகை அறுவடை பண்டிகை. The 4th festival is harvest festival. இது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட காலம். This is the day where the Holy Spirit is poured. இந்த வரைக்கும் இன்னும் அறுவடை பண்டிகை இன்னும் முடியல. From this day the harvest festival is not ended. அறுவடை பண்டிகை என்னைக்கு முடியுதோ, when the harvest festival is complete, அன்னைக்கு சபையின் காலம் முடியும். that the church days will also complete. அன்னைக்கு சபையின் காலம் முடிஞ்சிடும். The church days will be done. பூமியில சபை இருக்காது. There is no church in the world. அறுவடை காலம் மட்டும் கர்த்தர் சபைக்கு ஒரு பெரிய காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். But God only gave a big days for harvest festival. இந்த அறுவடையின் பண்டிகைக்கு இன்னொரு பெயர் சொல்ல வேண்டுமானால் கிருபையின் காலம். This harvest festival is also called as the graceful days. இந்த கிருபையின் காலத்தை கர்த்தர் சபைக்கு நீண்ட காலமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God gave these days as a long days for church. இந்த கிருபையின் காலம் எப்பொழுது அடைபடும் என்றால், when these graceful days will stop, சபையை கர்த்தர் பூமியிலிருந்து எடுப்பாரானால், when the God is taking the church from the earth, அறுவடையின் காலம் முடியும். then the harvest festival will come. சபை எடுக்கப்பட்டு விட்டால் அறுவடையின் காலம் முடிந்துவிடும். When the church is taken, the harvest festival is done. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கத்திலேயே ஆவியானவர் முதல் முறையாக ஊற்றப்பட்ட போது அவர் சொல்லுகிறார். That's why when the Holy Spirit is poured in the first time itself, Paul is saying, அப்போஸ்தலர் 2:17. if you read Acts chapter 2:17, 2:17, Acts chapter 2:17,
என்ன சொல்லுகிறது? What it says? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. Let's all read that. என்ன நாட்கள்? What days it is? சத்தமா சொல்லுங்கப்பா. It is the last day. என்ன நாட்கள்? What days it is? என்னமா நாட்கள்? What days it is? ரொம்ப முன்னாடி என்ன நாட்கள்? What days it is? இது என்ன காலம்? What days it is? அறுவடை காலம். This is the ஆனா hour. என்ன நாட்கள்? But what period we are living? மற்ற 3 பண்டிகையும் கிறிஸ்துக்குள் நிறைவேற்றி அவர் போய்விட்டார். But the other 3 festivals have been executed through Christ and he went இந்த away. அறுவடை பண்டிகையை யார் கையில கொடுத்தார் என்றால், To whom he handed over the harvest festival. ஆவியானவர் மூலமாய் சபைக்கு It கொடுக்கப்பட்டிருக்கிறது. has been given through Holy Spirit to church. இந்த கடைசி நாட்கள் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? What the last day or last period is denoting. இதற்கு பிறகு வேற காலம் இல்லை. There is no other days after this. இந்த அறுவடை பண்டிகை முடிந்த பிறகு After this harvest festival is complete, வேறொரு காலம் இல்லை. there is no other day. அறுவடை பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை என்ன? What is the other festival after அப்பதான் இது this? கடைசி நாளில் உங்களால புரிஞ்சுக்க முடியும். That's why you can understand this. அறுவடை பண்டிகைக்கு அடுத்த பண்டிகை என்ன? What is the other festival? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மத்திய ஆகாயத்தில் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதுல எக்கால பண்டிகை தொனிக்கும் பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள். When the trumpet is blown, when Jesus Christ is coming, world death will be going away. அப்பொழுது சபை பூமியிலே எடுத்துக்கொள்ளப்படும். When that time the church will be taken to the heaven. அறுவடை காலம் முடியும் பொழுது சபையின் காலம் முடியும். When the harvest festival is completed, the church also will be completed. சபையின் காலம் எப்பொழுது முடியும்? ரகசிய வருகையில முடிந்துவிடும். When it will be done in the secret coming. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் ஆவியான ஊற்றப்படுவார். That's why Peter is saying in last days the Holy Spirit will be poured on them. கிறிஸ்து வந்து தன் காரியத்தை நிறைவேற்றி விட்டு போனது கடைசி காலம். God came and done his work and went, that is last day. ஆவியானவர் ஊற்றப்பட்டது கடைசி நாட்கள். The Holy Spirit is poured, that is last days. ஆவியானவர் எப்பொழுது எடுக்கப்படுவார்? When the Holy Spirit will taken away. சபை எடுக்கப்படும் போது அவரும் When the எடுத்துக்கொள்ளப்படுவார். church is uprooted, he will also be taken away. ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டார்? When the Holy Spirit is poured, சபை ஸ்தாபிப்பதற்காக ஊற்றப்பட்டார். when the church is established, that time. சபை ஸ்தாபிக்கும்படி ஊற்றப்பட்டவர். When this church, he has been poured away when the church is established. சபை இந்த பூமியில எக்கால சத்தம் அங்க பிரதான தூதரின் சத்தம் வரும்போது ஆமென் ஆவியானவர் சபைக்காக வந்தவர் சபையோடு கூட போய் விடுவார். When the lead angel is blowing the trumpet, the God will take away the church. அதற்கு பிறகு ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதுதான் ரட்சிப்பின் கிரியை, மனம் திரும்புதல், பாவ உணர்வு ஏற்பட்டது. After God, Holy Spirit poured, only the repentance and all the things that came upon. ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் மனம் திரும்புதல் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆகவே கிருபையின் காலம் முடிவுக்கு When வரும். the Holy Spirit is taken, no repentance, no deliverance. So God is done with that. அதற்கு பிறகு இந்த உலகத்துக்கு வெறும் 7 ஆண்டு காலம் அது அந்தி கிறிஸ்துவுடைய சாத்தாவுடைய கைக்கு பறிபோய்விடும். After that, only 7 years will be given for Antichrist. சபையின் காலம் முடிய போகிறது. Church days going to be done. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னார். The Holy Spirit going to be poured on the last days on everyone. நாம் எல்லாரும் கடைசி நாட்கள் அல்ல, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Not in the last period, we are in the last days. இந்த அறுவடை பண்டிகை முடிவதற்கு இன்னும் ஒரே ஒரு பண்டிகை இருக்கிறது. Only we have only one festival to finish this harvest festival. இந்த 3 பண்டிகை, இந்த 3 பண்டிகையும் பின்பதாக இருக்கிற 3 பண்டிகையும் தாங்கி கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் பண்டிகை தான் இந்த அறுவடை பண்டிகை. This harvest festival is connecting the first 3 and the last 3 festivals. அறுவடை பண்டிகை இல்லை என்றால் நாம் இங்க இல்லை, சபை இங்க இல்லை. The harvest festival is not there, we are not there, church not there. அறுவடை முடிவுக்கு வர போகிறது. The harvest going to be completed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் தம்முடைய அறுவடையை அவர் அறுக்க போகிறார். Jesus Christ in the mid of heavens, he going to harvest. அவர் சபையை எடுக்க போகிறார். Going to uproot the church. இந்த சபையை எடுக்கும் பொழுது மத்திய ஆகாயத்தில் ஒரு எக்கால சத்தம் வரப்போகிறது. The church is uprooted in the mid of heavens, there is a trumpet should be blown. பழைய ஏற்பாட்டில் எக்கால சத்தம் அங்க ஊதும் பொழுது எங்கெல்லாம் யூதர்கள் சிதறி இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூட வேண்டும். In the Old Testament, whenever the trumpet is blown, the Israel people gathered in one place. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மத்திய ஆகாயத்தில் ரகசிய வருகை வரும்போது பூமியில் இருக்கிற எல்லா சபையும் ஆகாயத்தில் ஒன்று கூடும். When Jesus Christ coming in the mid heaven, all the church will be gathered in the mid heaven. கிருபையின் காலம் முடிய போகிறது. The graceful days will be completed. நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Let's all take 1 Corinthians 15 chapter. 51வது வசனத்தை பாருங்கள். If you read 51 verse, எல்லாரும் எடுத்து பாருங்கள். let's all take. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
எக்காலம் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். Behold, I show you a mystery. We shall not all sleep, but we all shall be changed in a moment, in the twinkling of an eye, at the last trump, for the trumpet shall sound, and the dead shall be raised incorruptible, and we shall be changed. ரகசிய வருகையில ஒரு எக்கால பண்டிகை மத்திய வானத்திலிருந்து ஆமென் ஒரு பெரிய பிரதான தூதனுடைய அந்த எக்கால சத்தம் இந்த பூமியில இருக்கிற சபைக்கு கேட்கப்படும். In the secret coming, in the mid of heavens, the angel going to blow a trumpet. அப்பொழுது சபையின் காலம் முடிந்து சபையை பரிசுத்த ஆவியானவர் மணவாளனாகிய கிறிஸ்துவின் கையில கொண்டு போய் கொடுத்து விடுவார். In that time God will take the church and hand over to God. இதோட அறுவடையின் பண்டிகை முடிந்து எக்கால பண்டிகையும் நிறைவடைகிறது. The harvest festival and trumpet festival is completed within this. அறுவடை பண்டிகை முடியும் பொழுது என்ன பண்டிகை துவங்கும்? After completion of harvest, what festival will start? What festival will start? எக்கால பண்டிகை வரும்போது சபையின் காலம் முடியும். When the trumpet festival will come, the church days will be completed. சபை எப்பொழுது துவங்கினது? When church is started. ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது. When the Holy Spirit is poured. சபை எப்ப முடிய போகிறது? When church is going to. ஆவியானவர் எடுக்கப்பட போகிறது. When Holy Spirit is taken away. அதத்தான் கடைசி நாட்கள் என்று அப்போஸ்தலன் பேதுரு சொல்கிறார். That's what Peter is saying. அதற்கு பிறகு அந்தி கிறிஸ்துவின் காலம் வர போகிறது. After that, the antichrist day will be coming. அது 7 வருஷம் இருக்கும். That will be 7 years. ஏன் 7 வருடம் அந்தி கிறிஸ்து இருக்க வேண்டும்? Why it should have 7 years of ஒரு antichrist? 10 வருடம் இருக்க வேண்டும் அல்லவா? Why it should have 10 years? வேதத்திலே 12 இருக்கிறது, 12 வருடம் இருக்க வேண்டும் அல்லவா? In Bible it be divided for 12 and 12. It should அந்தி கிறிஸ்து 7 வருடம் ஆட்சி செய்ய போகிறார். Why antichrist going to rule the world for 7 years? சபையின் காலம் முடிந்த பிறகு அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை 7 வருடம் ஆட்சி செய்வான். 7 வருஷத்துக்கு பிறகு உலகம் இருக்க போவதில்லை. After antichrist 7 years, this world will not be there. அதனால இந்த பூமிக்கு ஆண்டவர் சபையின் மூலமாக வார்னிங் கொடுக்கிறார். கடைசி நாட்கள்ல ஆவியானவர் ஊற்றப்படுவார். That's why God is giving warning in this last day. Holy Spirit will be poured all on them. தேவ சபையின் அறுவடையின் காலம் முடிய போகிறது. The church, the harvest going to be done. எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. The trumpet going to be blown. முழு ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசிகளும் கர்த்தர் அறுவடை செய்து மனவாட்டியாகிய சபையாக அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். Going to take all the harvest believers and going to take to the mid of heaven. எக்கால பண்டிகை ஆயத்தமாகிவிட்டது. The trumpet festival is already started. கிருபையின் காலமாகிய அறுவடை பண்டிகை நிறைவு பெற போகிறது. The harvest festival going to be completed now. ஏன் இந்த 7 வருட உபத்திரவ காலம்? Why we have 7 years of affliction? அதுல 3 வருடங்கள் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருடங்கள் மகா உபத்திரவ காலம். The 3.5 years is the affliction day and another 3.5 is the mega affliction day. இந்த 7 வருட உபத்திரவ காலங்கள் ஏன் ஆண்டவர் நியமித்தார்? Why God is giving these 7 years? சபையின் காலம் முடிஞ்ச உடனே கவனிங்க, ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமி 7 வருஷத்துக்கு மேல இருக்காது. In the secret coming, when church is taken after 7 years, it will not be there. அந்த 7 வருஷமும் சாத்தானுடைய கையில, அந்திகிறிஸ்துவின் கையில பூமி இருக்கும். It will be in the ruling of antichrist. ஏன் ஆண்டவர் 7 வருஷம் அவன் கையில கொடுத்து விட்டு ஏன் 7 வருஷம் உபத்திரவத்தை பூமிக்கு கொடுத்தார்? Why God is giving 7 years to him and giving 7 years of affliction? அதுல ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இருக்கு. There is a spiritual meaning. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனிங்கள், அவர் இந்த பூமியில மரிக்கும் பொழுது 33 வயது. When God is dying in this earth, he went 33 years. 33 வயதிலே அவர் தன் மனவாட்டிக்காக அவர் ஜீவனை கொடுத்து விட்டு போனார். Bridegroom, he have given his life and went out. ஒவ்வொரு யூதனுக்கும் திருமணம் 40 வயதில தான் நடக்கும். For every Jew, the marriage has been appointed on 40th year. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியாகிய சபையாகிய உங்களை என்னையும் அவர் என்ன செய்ய போகிறார்? ஆவிக்குரிய திருமணம் செய்ய போகிறார். The God bride, he going to do a spiritual marriage with the bride and groom. அவர் ஏற்கனவே 33 வருடங்கள் வாழ்ந்து முடித்து விட்டு அவர் போய்விட்டார். He already died 33 years, lived 33 years and died. இந்த 7 வருட உபத்திரவத்தில் மறுபடியும் மனுஷகுமாரனாய் இறங்கி வருவார். He going to come as the son of God for the 7 years. இந்த 7 வருடம் நிறைவு செய்த போது அவருக்கு 40 வயதாகும். When he has been completing, it's a 40th year. அப்பொழுது மனவாட்டியாகிய சபையாகிய உங்களை என்னையும் அவர் மனவாட்டியாக அவர் விவாகம் பண்ணுவார். Then he will do marriage as a bride and groom, you and me. ஒவ்வொரு யூதனுக்கும் தன்னுடைய மனவாட்டியை திருமணம் செய்த பிறகு அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று வைப்பார்கள். After the marriage, the Jew people will be giving a challenge. என்ன சேலஞ்ச்?
சேலஞ்ச்? What challenge they will have? அந்த மனைவியை அவன் திருமணம் செய்து அந்த மனைவியை தன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு போன பிறகு after marriage he is taking his spouse to his father's house. அவன் காட்டுக்கு போய் ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி மணவாட்டி காலையில விழிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து விட வேண்டும். He has to hunt something from the wilderness and he will come back to the home in the early morning. நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை மத்திய ஆகாயத்தில் கொண்டு போய் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் ஒப்புரவாக்குதல் பண்டிகையாகிய ஒப்புரவாக்கி விட்டு God has been convocating the church to the God in the mid-heaven. ஆறாவது பண்டிகை ஒப்புரவாக்குதல் பண்டிகை. The sixth festival is convocation festival. நம்ம எல்லாரும் இந்த பூமியில மணவாட்டியாக அவர் எடுத்துக்கொண்டு போய் பிதாவாகிய தேவனுக்கு எனக்கு தந்த ஜனங்களை என் ரத்தத்தினால நான் இவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவங்களை கொண்டு வந்திருக்கிறேன் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புரவாக்குவார். God will take all the people from the earth and he will go and convocate with the mid-heavens with God. இந்த ஒப்புரவாக்குற பண்டிகை தான் ஒப்புரவாக்குதல் பண்டிகை. This festival is called as the convocating festival. இந்த ஒப்புரவாக்குதல் பண்டிகையில பிதாவாகிய தேவனிடத்தில் மணவாட்டி ஒப்பு கொடுத்து விட்டு அவள் விழிப்பதற்கு முன்பாக பூமிக்கு வந்து அந்த மிருகமாகிய சாத்தானை வேட்டையாடி விட்டு திரும்ப அவர் பரலோகத்துக்கு போவார். Before the early morning he will come and he will rule or hunt the Satan and go back. Hallelujah. 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 அந்த பாதாளத்திலிருந்து ஏறி வரப்போகிற சாத்தானும் அந்திகிறிஸ்துவாகிய மிருகத்தை அவர் வேட்டையாடுவார். God going to hunt the Satan and Antichrist which is coming from the grave. கள்ள தீர்க்கதரிசியும் அந்திகிறிஸ்துவாகிய சாத்தானாகிய மிருகத்தை பாதாளத்திலே அவர் எரிகிற அவன் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கண்டவளை தள்ளிவிட்டு அவர் மறுபடியும் பரலோகத்துக்கு போவார். Even Antichrist he will be putting down into the grave and will go up. இப்பொழுது 6 பண்டிகை சொல்லிவிட்டேன். I have told you the 6th festival now. 3 பண்டிகை யாருக்குள்ள நிறைவேறினது? These 3 festival through whom it has been executed. Number 1. The first one. என்ன பண்டிகை? What festival? Number 2. Number 2. மூன்றாவது. What is the third? நாலாவது. அறுவடை பண்டிகை என்னைக்கு முடியுது? When the harvest festival is நாம் எல்லாம் போன உடனே அறுவடை முடிச்சிரோம். When we are going the harvest festival will be complete. அறுவடை பண்டிகை முடிவுக்கு எதை ஊதணும்? For what should be blown? எக்கால பண்டிகை என்பது ரகசிய வருகையை காட்டுகிறது. The trumpet is shown secret coming. ரகசிய வருகையில நம்ம எல்லாரும் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு பிதாவாகிய தேவனிடத்தில் போய் ஒப்புரவாக்குவார். Secret coming we are going to be taken in the mid of heaven. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். We will take 1 Corinthians 15th chapter. நன்றாக கவனியுங்கள் 15ஆம் அதிகாரம். 15th chapter of 1 Corinthians. 25 26 27. 25 26 and 27. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே ஆகிலும் சகலமும் அவருக்கு 24 வாசிங்க. 23 24. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. கவனிங்கள், முதலாவது உயிர்த்தெழுந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு First கிறிஸ்து. who resurrected? Jesus Christ. இரண்டாவதாக Second thing, சபையில ரட்சிக்கப்பட்ட மனவாட்டியாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அடக்கம் பண்ணப்பட்ட மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். people, the believer who died, they will be also resurrected. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Then they will be resurrected on their own order. அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவார். But every man in his own order. முதற் பலனானவர் கிறிஸ்து. Christ is the first fruit. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். Afterward that Christ had its coming. அதன் பின்பு முடிவு உண்டாகும். The end will come. அப்போது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனுக்கு பிதாவாய் இருக்கிற ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். And he shall have delivered of the kingdom of God, even the Father when she shall have put down. எல்லாவற்றையும் இந்த பூமியில அவருக்கு வானத்து பூமியில சகல அதிகாரம் இருந்தது அல்லவா? He was having the authority and power all the whole world. எல்லா ராஜ்யங்களையும் எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் ஒப்புக் கொடுப்பார். He will be conquering all the kingdom and he will be convocating with the God. இந்த ஒப்புரவாக்குதலின் பண்டிகையாகிய 6வது பண்டிகை முடிந்த பிறகு When the 6th festival of convocation festival is done, கடைசி பண்டிகை தான் கூடார பண்டிகை. the 7th festival is called as இந்த கூடார பண்டிகைக்கு தான் 1000 வருட அரசாட்சி என்று பெயர். For this tabernacle festival only 1000 years of ruling is there. 1000 வருட அரசாட்சி. These 1000 years of ruling. இந்த கூடார பண்டிகை ஒரு நாள் 2 நாள் 1000 வருடம் இந்த பூமியில அவர்களை ஆண்டவரின் சபை ஆட்சி செய்ய போகிறது. The church going to kingdom and rule for 1000 years in the world. நம்ம ஆண்டவர் ரகசிய வருகையில கொண்டு போறாரா? God is taking in the secret coming. அந்த ரகசிய வருகையில போற அந்த சபை இந்த பூமியில வந்து மறுபடியும் ஆட்சி செய்யும். Again that church will come here and do that kingdom.
அதுதான் கூடார பண்டிகை. That is called a tabernacle. எத்தனை வருஷம்? How many years? சத்தமா சொல்லுங்க. How many years? சத்தமா சொல்லுங்க. How many years? சபை ஆள போகிறதா, சபை ஆளுகை செய்யப்பட போகிறதா? Church going to rule or it should be ruled? நாம ஆள போறோமா, ஆளுகை செய்யப்பட போறோமா? Whether we going to rule or we are going to be ruled. அப்ப நாம தான் ஆளுகை செய்யப்பட போறோம். அப்ப நம்ம மூலமா யார் ஆளுகை செய்யப்பட போறாங்க? Then through us who will be ruled? பூமி வெறுமையா இருக்கு நினைக்கிறீங்களா? You think that earth will be void? நாம தான் பூமியை ஆள போறோம் 1000 வருட அரசாட்சியில. We are going to rule the world for 1000 years. அப்ப நாம தான் ஆட்சி செய்ய போறோம்னா நம் கீழ யார் நாம் ஆள போறோம்? Then who will who will us going to be rule over them? மூன்று விதமான கூட்டத்தாரை நாம் ஆளுகை செய்வோம். We are going to rule three group of people. நம்பர் 1, The first one. நம்பர் 1 முதலாவது, The first one. கருவுல சிதைக்கப்பட்ட பிள்ளைகளும் சிறு வயதிலேயே கற்பத்திலே மரித்த பிள்ளைகளும் உயிர்த்தெழுந்து வாலிபனை போல தோற்றமளிப்பார்கள். The first which has died in the womb will be coming as an adult. எப்படி கேக்குறீங்களா? How did you know? முதல் மனிதனாகிய ஆதாமை குழந்தையா படைக்கல. God was not giving the Adam as an infant. அவனை படைக்கும் போது வாலிபனை தான் படைச்சார். He was a youth when he's been a teenager. ஆனா உள்ளம் குழந்தை உள்ளம். But he was having a child heart. தோற்றம் வாலிப தோற்றம். But he was having the appearance as a நன்றாக teenager. கவனிங்கள். You have to understand. கருவுல சிதைக்கப்பட்ட பிள்ளைகள், The people, the womb which has been சிறு வயதிலேயே பிறந்து மரித்த பிள்ளைகள், the infants which is born and died, அவர்களுக்கு பாவம் தெரியாது. that there doesn't know sin. அவர்கள் பாவம் அறியாதவர்கள். That there doesn't know sin. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார். God is giving a chance to them. அவர்களை இந்த 1000 வருட அரசாட்சியில நீங்கள் நானும் ஆளுகை செய்ய போறோம். In this 1000 years we are going to rule over them. ஹalleluya. Hallelujah. அடுத்தது யாரு? Then next who is the அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரை பெறாதவர்கள் இருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க. and the people who are not having the stamp of antichrist. அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரை பெறாத ஒரு கூட்டம் இந்த பூமியில மறைஞ்சிருக்கும். The group will be hiding which is not having the stamp of antichrist. அவர்களை 1000 வருட அரசாட்சியில சபை ஆளுகை செய்யும். In 1000 years kingdom the church will rule over them. ஹalleluya. Hallelujah. அடுத்தது ஒரு கூட்டம் இருக்கிறது. So another one group. எந்த பாவமும் செய்யாமல், No sin they doesn't know. எந்த தவறும் செய்யாமல், There was not a fault for anything. சன்மார்க்கமாய் வாழ்ந்து They were been righteous. ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்டிராமல் மரித்தவர்கள், The people who doesn't hear the gospel and died. அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை இந்த 1000 வருட அரசாட்சியை கர்த்தர் தருவார். 1000 years of kingdom God will give another chance for them. ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்டிராதவர்கள், The people who doesn't hear the gospel for one time. எப்படிப்பட்டவர்கள்? How they are? எந்த தவறும் செய்யாமல் சன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், They have been righteous and upright. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். God will give a chance for இந்த them. 1000 வருட அரசாட்சியில In this 1000 years of ruling, சபையை வைத்து கர்த்தர் சுவிசேஷம் சொல்ல வைப்பார். God will give the church to tell the gospel to சபையை வைத்து அவர்களுக்கு சுவிசேஷம். through church God will give gospel. இவங்களுக்கு எல்லாம் சபை மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படும். Through them the church will give gospel to இயேசுதான் இரட்சகர், Jesus is the savior. இயேசுதான் தேவன், Jesus is the Lord. இயேசுதான் ராஜாதி ராஜா. He is the King of Kings. சபை இவர்களை ஆளுகை செய்யும். Church will rule over these three groups. அதற்கு பிறகு 1000 வருடம் அரசாட்சி நிறைவேறின போது, After completion of 1000 years of kingdom, சாத்தானை பாதாளத்தில் கட்டி வைத்திருந்த அந்த சர்பத்தை, அந்த சாத்தானை கட்டவிழ்த்து விடுவார். the serpent which is bonded in the grave, God will deliver them. நான் கடைசி பண்டிகை குறித்து பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். I'm going to speak about the last festival and வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். we will read that Revelation chapter 20th chapter. 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். We will read 1, 2, 3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து, கவனிங்கள், You have to listen. பழைய பாம்பு, It's a old dragon. பழைய பாம்பு என்றாலே ஏதேன் தோட்டத்துக்கு உங்க கவனம் போக You வேண்டும். have to go towards the Eden garden. அந்த பழைய பாம்பு ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்து ஏமாற்றி பாவம் செய்ய வைத்து That விட்டது. old dragon was making the Adam Eve to do sin. இந்த 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில பாவமே இருக்காது. In the 1000 years of ruling of kingdom, there will not be sin in the world. பாவம் இருக்கவே இருக்காது. There will not be sin. தீங்கே இருக்காது. Wickedness will not be there. ஏன்னா இந்த வானத்தின் பூமியும் புதிய வானமாக புதிய பூமியாக கர்த்தர் மாற்றுவார். God will change this heaven and earth as a new one. ஏனென்றால்
பழைய வானமும் பூமியும் பாவத்தினால் தீட்டுப்பட்டு விட்டது. Because this world, heaven and earth has been spoiled by space. இந்த 1000 வருட அரசாட்சி இப்ப சாத்தான் ஏன் இந்த பூமி ஆட்சி செய்கிறான் என்றால் இந்த பூமி கரைப்பட்ட பூமி. Why Satan has been handling this earth? Because it is spoiled now. ஆண்டவர் சபையை வைத்து இந்த பூமி ஆட்சி செய்ய வேண்டுமானால் கரைப்பட்ட பூமியை வைத்து கர்த்தர் ஆட்சி செய்ய விட மாட்டார். If God wanted to rule over the world, this should not be have sin. இந்த பூமியை வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டித்து இந்த கூடாரத்தின் கீழாக 1000 வருட அரசாட்சியை கர்த்தர் செய்ய வைப்பார். He will create a new heaven and earth. Under that the 1000 years of ruling will be done. இந்த 1000 வருட அரசாட்சியில சாத்தானை பாதாளத்திலே கர்த்தர் கட்டி வைத்து விடுவார். In this 1000 years of ruling, God will tie the old dragon in the grave. ஏன் கட்டினார்? எதற்காக அவிழ்த்து விட போகிறார்? Why he has bonded and why he going to debond that? நிறைய பேர் வேற மாதிரி நினைக்கிறாங்க. Many people are thinking in different way. ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்திலே ஏன் அந்த சர்ப்பத்தை அவிழ்த்து விட்டார்? Why God has released that dragon in the Eden garden? ஏன் அவிழ்த்து விட்டாரு? Why he released that? அவங்களை சோதிக்கும்படி. Because to test them. அவங்க மனம் திரும்பினதை தக்க வைத்துக் கொண்டார்களா அல்லது பாவத்தில் விழுந்து விட்டார்களா என்பதற்காக சோதிப்பதற்கு. To test whether they are repented true or they are going into sin. அவங்களுக்கு ஆண்டவர் மாத்திரம் அந்த தோட்டத்தில் உலாவி கொண்டிருந்த தோட்டத்தில் சாத்தானை ஏன் கட்ட வைத்து விட்டார்? Why God released Satan in the Eden garden? அவங்க அந்த சோதனையில ஜெயிக்கிறாங்களா இல்லையா என்பதற்கு ஆண்டவர் டெஸ்ட் வச்சாரு. God is testing something whether they are conquering the test or not. அதே போல இந்த 1000 வருட அரசாட்சியிலே சாத்தானை பாதாளத்துல கட்டி வைக்க போகிறார். Same way in the 1000 years of ruling, God will bond the dragon in the grave. இந்த 1000 வருட அரசாட்சியிலே சபையானது இந்த 3 கூட்டத்தார் சொன்னேனே இவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு பக்குவத்துக்குள்ள இவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. The church will give the gospel to these 3 groups and they have been saved. இப்போ இவங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவையே மெய்யான மனவாளனாக ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்களா அல்லது பின்மாறி போவார்களா என்பதை சோதிப்பதற்காக ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தை அவிழ்த்து விட்டது போல பாதாளத்திலிருந்து வலு சர்ப்பத்தை கட்ட அவிழ்த்து இந்த பூமியில விடுவார். In the 1000 years of kingdom, he will also release same he released in Eden garden. The dragon will be released from the grave. இந்த 3 கூட்ட மக்கள் யாரெல்லாம் இந்த சோதனையில இவர்கள் விழுகிறார்களோ அவரெல்லாம் கைவிடப்படுவார்கள். Who have been unleavened, they will be leavened in this test. நமக்கெல்லாம் இந்த சாத்தானை கொடுத்து எப்படியோ விழுந்து நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோமே. They have been saved somehow through this. 1000 வருட அரசாட்சியில மனம் திரும்பினாங்களே அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க வேண்டாமா? People who are been repented in the 1000 years, they should have a test. அவங்களுக்கு அந்த டெஸ்டுக்காகத்தான் இந்த சாத்தானை பாதாளத்தில் கட்டி அவிழ்த்து விடுவார். வந்து அவங்க எல்லாரும் சோதிப்பான். To test them only God is releasing the dragon from the grave. 1000 வருட அரசாட்சியில இயேசுவையே பார்ப்பாங்க. சபை மறுரூபமாகி ஆட்சி செய்ய இதை பார்த்து அநேகர் பின்மாறுவான். The people will be seeing the God and the church and they will be repented. வாசித்து பாருங்கள் 7வது வசனம். If you read the 7th verse. 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷம் 7:8. Revelation chapter 27 and 8. அந்த 1000 வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமி 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் இதுலயே ஒரு கூட்டம் மோசம் போயிடுச்சு. There is another group also left out, deceived. பாருங்க இயேசு கிறிஸ்துவையே மணவாளனாக அப்படியே தரிசிக்கிறாங்க 1000 வருட சாட்சியில. In the 1000 years of kingdom they are seeing manifesting God Jesus Christ as மணவாட்டியாகிய சபை இந்த பூமியில 1000 வருடத்துல அரசாட்சி செய்து. The church, the bridegroom is doing the ruling in 1000 years. இவங்களை சோதிக்காம இவங்களை டெஸ்ட் பண்ணாம இவங்களை பரலோகம் கூட்டி போக முடியாது. Without testing they cannot be taken to heaven. கடைசியா இந்த 1000 வருட அரசாட்சி முடிவுல இவங்க எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்காங்க, எந்த அளவுக்கு இயேசுவை இரட்சகராக டெஸ்ட் பண்ணுவதற்காக 1000 வருட அரசாட்சி முடிந்தவுடன் சாத்தானை காவலிருந்து கர்த்தர் கட்டவிழ்ப்பார். In the 1000 years of ruling to test what extent their repentance is, God is releasing the dragon from the grave. கட்டவிழ்க்கப்படும்போது அதிலேயும் அநேகர் பின்மாறி மறுதலித்து ஆண்டவரை விட்டு போவார்கள். When the people also will be deceived in this group also. அப்பொழுது இந்த பூமி முடிவுக்கு வரும். Then the world will be coming to an end. ஆண்டவர் அக்கினியினால எல்லாவற்றையும் சுட்டெரித்து God will burn with fire with everything. இந்த வானமும் பூமியும் இல்லாமல் போகும். The heaven and earth will not be there. என்றென்றைக்கு நித்தியமாய் தேவனோடு பரலோக ராஜ்யத்தில் வாசமாயிருப்போம். We will be dwelling with God for everlasting days. அந்த கூடார பண்டிகைக்கு நீங்கள் ஆயத்தமா? Whether you are ready for the tabernacle festival. எந்த பூமியிலே சாபத்தை அனுபவித்தோம்? In which earth we have been taking. எந்த பூமியிலே துன்பத்தையும் துக்கத்தை அனுபவித்தோம்? In which thing which are having going through. எந்த பூமியிலே ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்? In
which earth we are been crushed and been finalized. அதே பூமியிலே கர்த்தர் நம்மை 1000 வருடம் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க In the போகிறார். same world, God going to give us the ruling authority for 1000 years. சபையே அதற்கு நீ ஆயத்தமா? Church, whether you are ready for that, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? you are ready to meet your God. இயேசு சீக்கிரம் வர போகிறார். Jesus is going to come soon. அவருடைய 3 பண்டிகையும் அவருடைய சரீரத்திலே நிறைவேற்றி விட்டார். All those 3 festivals already executed through Christ. 4வது பண்டிகை ஆவியானவர் மூலமாய் துவக்கி விட்டார். The 4th festival, Harvest festival, started through Holy Spirit. இந்த அறுவடை பண்டிகை முடிகிற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். We are being in the edge of the Harvest festival. எக்கால சத்தம் வரப்போகுது. The trumpet going to be blown. எக்கால சத்தம் வந்தவுடன் அறுவடை பண்டிகை When முடிய the போகிறது. trumpet is blown, the Harvest festival will be completed. சபை பரலோகத்துக்கு போக போகிறது. The church going to be taken to the heaven. பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறார். God going to convocate us with the God. பழுதற்ற ஆமென் கரைத்துறை அற்ற மகிமையான சபையாய் ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்த போகிறார். God going to stand before God as spotless and blameless. அதுக்கு பிறகு ஒரு மகிமையான சபையாய் இந்த பூமியில ஆட்சி செய்ய இறங்கி வர போகிறது. After that, the church going to come to rule the earth. உலகத்தையும் சபையை ஆட்சி செய்ய The போகிறது. church going to rule all over the world. அதுக்கு பிறகு பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் மணவாளனாகிய கிறிஸ்து நம்மை கொண்டு போய் நிரந்தரமாய் வாழ வைப்பார். After that, the Christ will take us and permanently we will live with them. தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். God will, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகத்தான் இத்தனை பாடுகள். For that thing only we are been into this much of trouble and distress. இத்தனை உபத்திரவங்கள், We are getting this much of இத்தனை கண்ணீர், with this much of tears. ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். I'm going to tell one thing and இந்த finish. முழு உலகமும் The whole world, வேற்று கிரக வாசிகள் வந்து இந்த உலகத்தை அழிக்க போகிறார்கள் என்று ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. there is another thing that people from the other planet come and going to destroy this. அநேக நாடுகள் இந்தியா முதற்கொண்டு ரஷ்யா, அமெரிக்கா, எல்லா சைனா, ஜப்பான் எல்லா தேசங்களும் வானத்தில் அநேக சேட்டலைட் மூலமாக அநேக பலவிதமான ஆயுதங்களை வானத்தில் சேகரிக்கிறார்கள். All the people of the developed countries sending and gathering information in the heaven. நிலவை கண்டுபிடிப்பதற்கோ சூரியனை கண்டுபிடிப்பதற்கோ பூமி வானத்துக்கு மேல் இருக்கிற கோள்களை கண்டுபிடிப்பதற்கோ அல்ல. To not to see or scan the planets over the space. எல்லா நாடுகளுக்கும் சாத்தான் ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டான். Satan is giving a wrong information to all the countries. முழு உலகத்தையும் முழு ராஜ்யங்களையும் உலகத்திற்கு எல்லா தேசத்தின் அதிபதிகளையும் ஒன்றாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அவன் முயற்சி எடுக்கிறான். He is trying to gather all the world leaders into one point. ஆகவே எல்லாருக்குள்ள என்ன எல்லா நாடுகளுக்குள்ள என்ன விதைத்து விட்டான். Then what he sowed in all the leaders in the countries. வேற்று கிரக வாசிகள் பூமியை தாக்க வருகிறார்கள். ஆகவே ஆயுதங்களை வானத்தில் குவியுங்கள் என்று எல்லா தேசத்தின் அதிபதிகளுக்கும் தப்பான எண்ணத்தை புகுத்தி விட்டான். So they are thinking that aliens is coming and destroying, so they are ready to do battle in the middle of heaven. அந்த வேற்று கிரக வாசிகள் யார் தெரியுமா? Who is that aliens? வாசிகள் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். Let's all read that. Revelation chapter 1. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம். Revelation chapter 1. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். Let's all take. 7வது வசனம். The 7th verse. எல்லாரும் வசனத்தை பாருங்க. 7வது வசனம். அப்படியே இல்ல 1:7. Revelation இதோ மேகங்களுடனே வருகிறார். கவனிங்க வசனத்தை. மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். Behold, he come with clouds, and every eye shall see him, and they also which pierced him, and all the kindreds of earth shall wait because him. Even so, amen. இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் சாத்தான் ரகசியமாய் தவறான ஒன்றை விதைத்து விட்டார். For all the leaders in the world, he is giving a false information. இந்த உலகத்தை தாக்குவதற்கு வேற்று கிரக வாசிகள் என்ன செய்கிறார்கள்? ஆயத்தமாகி விட்டார்கள். They are thinking that the aliens are coming to destroy the world. அவர்கள் வந்து பூமியை தாக்க போகிறார்கள், அழிக்க போகிறார்கள், அநேகரை கடத்தி கொண்டு போவார்கள் என்கெல்லாம் தப்பான எண்ணத்தை கொண்டு வந்து வைத்து விட்டார். A false information has been spread that they are going to destroy the world and take the people to war.
அமெரிக்காவிலே நாசாவிலே இன்னும் இந்த காரியங்கள் இருக்கிறதா? Even in NASA still they are researching for it. ரஷ்யாவிலே இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. Russia it has been also mentioned. வேற்றுக்கிரக வாசிகள் திடீரென்று பாராசூட்ல வந்தோ ஏதோ பறக்க தட்டுல வந்தோ நிறைய பேர் கடத்திட்டு போயிடுவாங்களாம். They were thinking that the aliens will come and take from the space suit. நம்ம தினத்தந்தி பேப்பர்ல இந்து பேப்பர் கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி போட்டிருந்தா இங்கதான் எங்கேயோ தமிழ்நாட்டுல எங்கேயோ பாராசூட் ஒன்று வந்து வேற்றுக்கிரக வாசிகள் சிலர் கடத்தி கொண்டு போக வருகிறார்கள் என்று போட்டிருந்தா. Before 6 months also the daily news it has been written they are coming to take the people. அது வேற்றுக்கிரக வாசி இல்லங்க. That is not aliens. அது பாராசூட் அல்ல. That is not a parachute. இந்த கடத்தி கொண்டு போகிறது என்று வேற்றுக்கிரக வாசிகள் கடத்தி கொண்டு போவார்கள் என்று சொல்வது என்ன அர்த்தம் தெரியுமா? What the aliens are kidnapping, what is meant? ராப்சர் தான் கடத்தி கொண்டு போவது என்று கிரேக்க மொழியில் சொல்வார்கள். They have been telling that it has been denoted as rapture. வேற்றுக்கிரக வாசி வருவாங்க பூமியில் இருக்கிற நிறைய பேரை கடத்தி போடுவாங்கப்பா. They are thinking that aliens will come and kidnap many people in the world. அந்த வேற்றுக்கிரக வாசி யார் யாரல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தூதர்கள் வந்து அநேகர மத்திய ஆகாயத்தில் ஏறுவாங்க அப்படியே எடுத்து கொண்டு வாங்க. Aliens is none other than the Jesus and his angels will come and take over. இது ரகசிய வருகையிலே ஜனங்களை கடத்தி கொண்டு போவது. This is like in the secret coming the people are being kidnapped. இந்த முழு உலகத்திலே இன்னொரு காரியமும் தவறாக விதைக்கப்பட்டிருக்கிறது. In the whole world there is some again false information. வேற்றுக்கிரக வாசிகள் பலவிதமான ஆயுதங்களோடு கூட பூமிக்கு வந்து யுத்தம் பண்ணுவார்கள். They are going to come with their weapons and battle with the people. அவர்கள் இந்த பூமியையே கைப்பற்ற போகிறார்கள். They are going to captivate the whole world. ஆகவே பூமியில் இருக்கிற அதிபதிகள் எல்லாரும் ஒன்றாக திரட்டுவாங்க. All the leadership have been gathered to battle with them. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையில வேற்றுக்கிரக வாசியை போல ஆயிரமான பரிசுத்தவான்களோடு அவர் இறங்கி வரப்போறார். Likewise the aliens in the public coming God is going to come with the thousands of angels. இந்த முழு உலகத்தில் இருக்கிற ராஜாக்களும் அவர் வரப்போற வெள்ளை குதிரை மேல ஏறி வருவார். He will be coming with the white horse. வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வருவார். Going to come down from the heaven. அவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒலிவ மலை மேலே அவர் பாதம் வரப்போகிறது. He is going to step down on the olive mount. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களோட வெள்ளை குதிரையில வரப்போறார். Going to come with the thousands of sanctified person. யூதர்கள் கழுதையின் மேல வந்தால் அது ராஜாவை காண்பிக்கிறது. The Jew coming on the ass it is showing us a king. ஒட்டகத்தின் மேல் வந்தால் அது விசேஷத்தை காண்பிக்கிறது. When they are coming on camel it is showing a special day. குதிரை மேல் வந்தால் அது யுத்தத்தை காண்பிக்கிறது. He is coming on the horse it is shown to the battle. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயிரமான பரிசுத்தவான்களோட வெண்மையான குதிரையில வரப்போகிறார். Our God Jesus Christ going to come with the thousands of angels. இதைத்தான் அநேகர் பார்த்து புலம்புவார்களாம். For this has been written many people will stumble by seeing அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். The people who have pierced him will see him. அவரை எல்லா கண்களும் காணும். All the eyes will see. ஐயோ என்று புலம்புவார்களாம். They will start to lament with them. பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் புலம்புவாங்களாம். All kindreds of us ஐயோ நாங்க சாத்தானால மோசம் வைத்தோமே. have been deceived with Satan. முழு உலக ராஜாக்கள் அதிபதிகளும் புலம்புவார்கள். All the whole world authorities will be lamenting. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வரப்போறார் தெரியாம நாங்க சாத்தானுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து வேற்றுக்கிரக வாசி நினைச்சு ஏமாந்து போனோமே. Been lamentating we doesn't know that Jesus Christ is going come. They have been thinking as an alien. இப்படித்தான் அநேக உலகத்தின் ராஜ்யங்களும் ராஜாக்களும் அதிபதிகளுக்கு தெரியாமல் நயவஞ்சகமாய் மோசம் போக்கி இயேசுவோடு கூட அவர்களை யுத்தம் பண்ண வைப்பார். Although they have been doing this deceiveness, they will do battle with Jesus itself. அவர்கள் இயேசுவோடு தான் யுத்தம் பண்ண போகிறார்கள் தெரியாது. They doesn't know they are going to battle with Jesus. ஆயிரம் பரிசுத்தவான்களோடு இயேசு தான் வரப்போற தெரியாது. They doesn't know God Jesus Christ going to come with thousands of sanctified persons. ஆனா சாத்தான் என்ன சொல்லி கொடுத்து விட்டான்? But Satan what taught them? ஏலியன்ஸ் வருகிறது. They are thinking that aliens are வேற்றுக்கிரக வாசி வர போகிறாங்க. Aliens are coming down. அப்படி சொன்னா தானே ஆயுதங்களை குறித்து ரெடியா இருப்பான். Say in that way only they will be ready with weapons. இந்த உலகத்தின் அதிபதிகள் எல்லாரும் சாத்தானால் மோசம் போவார்கள். Likewise the people will be deceived through Satan. எல்லாரும் மார்பில் அடித்துக் கொண்டு புலம்புவார்கள். They will be lamenting on their feet. ஐயோ இந்த இயேசுவை நாங்க எதிர்க்க வந்துட்டோமே. They will be lamenting on their chest. இந்த இயேசுவோடு யுத்தம் பண்ண வந்துட்டோமே. We came here to do battle with Jesus. தப்ப முடியாது. சாத்தானுடைய வஞ்சகத்தில் அகப்பட்டவங்க தப்பவே முடியாது. People are deceived to Satan we cannot be escaped. அன்றைக்கு மலைகளே எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லுவான். That day they will tell the mountains fall on us. கண்மலைக்குள்ள போய் ஒளிந்து கொள்ள பார்ப்பான். They will be going and hiding in the rock. அவருடைய பிரசன்னத்தை மலைகள் எல்லாம் உருகும். The mountains will be melted in this presence. பூமி எல்லாம் வெடிக்கும். All the earth will be cracked. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து வர போகிறார். Jesus Christ going to come. அவர்கள் கண்கள் எல்லாம் புலம்ப போகிறது. And we are going to be piercing their எல்லா அரசாங்கமும் ஏமாற போகிறது. The kingdoms going to fall. எல்லா அதிபதிகளும்
அல்லது அவர் எதிர்க்கிற கூட்டத்தை இருக்க போகிறார்கள். Otherwise you are going with their group which is going to be different God. அநேகர் புலம்புவார்கள். The people will be defending. நீ ஆரவாரிக்கிற கூட்டத்தில் இருக்க போகிறாயா? Whether you are going to be in the side of celebration. இந்த பூமியின் ராஜாக்களை போல புலம்புகிற கூட்டத்தில் இருக்க போகிறாயா? Or else you போகிறாயா? are going to be in the point of lamentating. உனக்கு ஒரு அறுவடை காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. There is a harvest festival given for அது you. முடிவுக்கு வர போகிறது. That is going to come. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். Let's all rise up. யார் அங்கேயும் பார்க்க வேண்டாம். No one should see. எல்லாரும் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்